இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆறுகளில் குப்பை கொட்டுவோருக்கு சட்ட நடவடிக்கை அவசியம். சுல்தான் துங்கு இஸ்மாயில் கண்டனம். அண்மையில் மாநிலத்தில் உள்ள ஆறுகளில் பொறுப்பின்றி குப்பைகளை கொட்டுவோர் குறித்து கவலை தெரிவித்த ஜொஹூர் இடைக்கால சுல்தான் பட்டத்து இளவரசர் இஸ்மாயில் இத்தகையோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ஆறுகளில் குப்பைகளை கொட்டுவோரின் நடவடிக்கையினால் அவற்றை சுத்தம் செய்வதற்கு பொதுமக்களின் பணத்தை பெரிய அளவில் செலவிடும் சுமையை மாநில அரசாங்கம் எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்தார். எனவே விருப்பம் போல் ஜொஹூர் மாநிலத்தில் ஆறுகள் மற்றும் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு சட்டங்களை கடுமையாக்கும்படி துங்கு மகோதா இஸ்மாயில் பணித்துள்ளார். அண்மையில் பலர் பொறுப்பின்றி ஆறுகளில் குப்பைகள் கொட்டுவதை நாம் கேள்விப்பட்டிருப்பதோடு இதனை நேரில் பார்த்தது குறித்து தாம் கவலை அடைந்ததாகவும், ஆறுகளை சுத்தம் செய்வதற்காக செலவிடப்படும் மக்களின் பணம் உண்மையில் அவர்களது மேம்பாட்டிற்காக செலவிடப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதோடு ஆறுகள் மற்றும் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகள் விவாதிக்க வேண்டும் என ஜொகூர் சட்டமன்ற கூட்டத்தை இன்று தொடக்கி வைத்து உரையாற்றிய போது துங்கு மகோதா இஸ்மாயில் அறைகூவல் விடுத்தார். தேசிய கொடியில் ஏற்படும் தவறுகளுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க பாஸ் ஆதரவு. ஜாலூர் கெமிலாங் எனப்படும் தேசிய கொடி விவகாரத்தில் நடைபெறும் எந்தவொரு தவறு மற்றும் அலட்சிய போக்கில் சட்டத்திற்கு உட்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தவறுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை தேவையாகும் என பாஸ் கட்சியின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்திருக்கிறார். கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாமல் மன்னிப்பை மட்டும் ஏற்றுக்கொள்வது இதுபோன்ற தவறுகளுக்கு தீர்வாக அமையாது என அவர் கூறினார். நாட்டின் அடையாள சின்னங்களில் அனைத்து தரப்பினரும் மரியாதையை கொண்டிருக்க வேண்டும் என்பதோடு எந்த வேளையிலும் அவற்றை மதிக்க வேண்டும். நமது தேசபக்தி மற்றும் விசுவாசத்திற்கு அடையாளமாக தேசிய சின்னங்கள் திகழ்வதால் அதற்கு எப்போதும் மரியாதை கொண்டிருப்பது அவசியமாகும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் தக்கியுடன் வலியுறுத்தினர். தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் ஆசிரியர்கள். பேரரசர் தம்பதியரின் ஆசிரியர் தின வாழ்த்து. இன்று ஆசிரியர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு நாடு முழுமையிலும் உள்ள ஆசிரியர்களுக்கு மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் மாட்சிமை தங்கிய பேரரசியார் ராஜா ஷெரீப் சோஃபியா ஆகியோர் தங்களது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தியாக மனப்பான்மை கொண்ட ஆசிரியர்கள் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இன்றி நாட்டில் சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக அறிவை போதிப்பவர்கள் என பேரரசர் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆசிரியர் இல்லாமல் அறிவு இல்லை, அறிவு இல்லாமல் முன்னோக்கி பயணம் இருளில் மூழ்கிவிடும் என்றார் அவர். ஆசிரியர்கள் தனது பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதையை ஒளிர செய்யும் விளக்குகளை போன்றவர்கள். நகரத்திலோ அல்லது நாட்டின் தொலைதூர இடங்களிலோ உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்திற்காக அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. உங்கள் சேவை எப்போதும் நினைவில் இருக்கும் என்று சுல்தான் இப்ராஹிம் கூறியுள்ளார். எல்டிபி நெடுஞ்சாலையில் ஓடும் காரின் மேலேறி சாகசம், 2 வெளிநாட்டவர்கள் கைது. நேற்று டாமன்சாரா பூச்சோங் விரைவு நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த காரின் மீது ஏறி நின்று ஆபத்தான சாகசத்தை செய்த 2 வெளிநாட்டு ஆடவர்களின் காணொலி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. ஆபத்தான செயலை செய்த அவ்விருவரும் ஒரு வழியாக அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக சிபாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நோர்ஹிசாம் பஹமான் தெரிவித்துள்ளார். ஆரம்ப விசாரணையில் அவ்விருவரும் வாகனத்தில் இருந்த பயணிகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. வாகனம் நகரும் போது ஜன்னல் வழியாக வெளியே குதித்து கூரையின் மீது ஏறி அதே ஜன்னல் வழியாக மீண்டும் காரில் நுழைந்த அவர்களின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று நோர்ஹிசாம் கூறினார். ஆனால் அவர்களின் அச்செயலுக்கும் வாகன ஓட்டுநராலி எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களின் இக்குற்றம் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதோடு தகவல் தெரிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கலக தடுப்பு போலீஸ்காரர்களின் மரணம் தொடர்பில் லோரி ஓட்டுநருக்கு எதிராக 9 குற்றச்சாட்டுகள்.
தெலுங்கிந்தான் ஜாலான் சிகோ சுங்கை லாம்பானில் கடந்த செவ்வாய்க்கிழமை கழக தடுப்பு போலீஸ் பிரிவை சேர்ந்த 9 உறுப்பினர்களின் உயிரை பறித்த கோர விபத்து தொடர்பில் கற்களை ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநருக்கு எதிராக இன்டர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 9 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 1987ஆம் ஆண்டில் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது பிரிவு ஒன்றின் கீழ் கொண்டுவரப்பட்ட அந்த 9 குற்றச்சாட்டுகளையும் 45 வயதுடைய ருடி ஜுல்கைனின் மாட்ராடி என்பவர் மறுத்தார். ஹிலிர் பேராக் மாவட்டத்தில் ஜாலான் சுங்கை மாணிக்கின் 15வது கிலோமீட்டரில் மே 13ஆம் தேதி காலை மணி 9:05 அளவில் 9 பேர் உயிரிழந்ததற்கு காரணமாக பொதுமக்களுக்கு ஆபத்தான முறையில் ஹீனோ லோரியை ஓட்டியதாக ருடி சுல்கைனின் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. ஒவ்வொரு குற்றத்திற்கும் அந்த நபருக்கு 6000 ரிங்கிட் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் அனுமதித்ததோடு இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஜூன் 17ஆம் தேதி அன்று நிர்ணயித்தது. வட்டவத்தில் தூய்மையற்ற நிலையில் நாசிகண்டார் உணவகத்தை மூட உத்தரவு. நேற்று செபரங்பிறை ஊராட்சி மன்றமான MBSP வடக்கு செபரங்பிறை மாவட்ட சுகாதார அலுவலகத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சுகாதாரமற்ற சூழலில் இயங்கி வந்த நாசிகண்டார் உணவகம் ஒன்று மூடப்பட்டது. அந்த உணவகத்தின் தூய்மையற்ற சூழலுக்காகவும் விசா மற்றும் தகுந்த ஆவணங்களற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களை உணவகத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டதற்காகவும் சுமார் 4000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை உணவு வளாகங்களில் தூய்மை மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதியாக இருப்பதை காட்டுகிறது. இதனிடையே அனைத்து உணவகங்களும் தங்களின் வளாகம் எப்போதும் சுத்தமாக மற்றும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதோடு சட்டத்திட்டங்களுக்கு இணங்கி இருக்க வேண்டும் என்று MBSP கேட்டுக்கொண்டுள்ளது. காட்டு பறவைகளை வைத்துக் கொண்டு வியாபாரம் புரிந்த தம்பதியர் கைது. 800க்கும் மேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட காட்டு பறவைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்து மற்றும் விற்பனை செய்ததற்காக ஒரு தம்பதியரான கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். சியாக் தெம்புவா என்ற பறவை ஒவ்வொன்றும் 25 ரிங்கிட்டிற்கு விற்பனை செய்ததை தொடர்ந்து அந்த தம்பதியரின் நடவடிக்கை கண்டறியப்பட்டது. பெர்ஹிலிதான் வனவிலங்கு குற்றப்பிரிவு தலைமையிலான கசானா ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் போலீஸ் மற்றும் பொது நடவடிக்கை பிரிவு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பெர்ஹிலிதான் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காதிர் அபுஹாசிம் தெரிவித்தார். பெர்ஹிலிதான் அதிகாரி செலஸ்க்ரோனியா ரொசன் தலைமையில் நேற்று காலை 8:50 மணி அளவில் பெட்டலிங் ஜியாவில் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளத்தின் பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது விசாரணைக்காக 40 மற்றும் 50 வயதுடைய கணவன் மனைவி கைது செய்யப்பட்டனர். அங்கிருந்து 840 தியாக் செம்புவா பறவைகள் இந்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட பறவைகள் என பட்டியலில் இடம்பெற்றவையாகும். மேலும் அந்த நடவடிக்கையின் போது மடிந்த 10 டியாக் செம்புவா பறவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அழிந்து வரும் ஒராங்குதான் குட்டிகளை கடத்திய ஆடவர் தாய்லாந்தில் கைது. ஒராங்குதான் எனப்படும் 2 மனித குரங்கு குட்டிகளை கடத்திய சந்தேகத்தின் பேரில் தாய்லாந்தில் ஒரு ஆடவர் கைதாகியுள்ளார். அனைத்துலக அளவில் வனவிலங்குகளை கடத்தும் கட்டமைப்புடன் அச்சம்பவம் தொடர்பு படுத்தப்படுகிறது. தலைநகர் பாங்காக்கில் எண்ணெய் நிலையத்தில் வாடிக்கையாளரிடம் அவ்விரு குட்டிகளையும் ஒப்படைக்கும் போது 47 வயது அவ்வாடவர் போலீசிடம் சிக்கினர். 1.5 வயது மற்றும் பிறந்த 1 மாதமே ஆன அவ்விரண்டு குட்டிகளும் நாப்கின் துணி மாட்டப்பட்டு ஒரு பிளாஸ்டிக் கூடையில் வைக்கப்பட்டிருந்தன. உணவு பாட்டிலும் உடன் இருந்தது. அக்குட்டிகள் தலா 38,000 ரிங்கிட்டுக்கு விற்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்நிலையில் அவ்வாடவரின் பின்னால் இருக்கும் வனவிலங்கு கடத்தல் கும்பலை தேடும் பணியை தாய்லாந்து போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. போர்னியோ மற்றும் சுமத்ராவை பூர்வீகமாக கொண்ட ஒராங்குதான் மனித குரங்குகள் வேகமாக அழிந்து வரும் விலங்கினமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. லாபிஸ் உயர வரம்பை மறந்த ஓட்டுநர், சுரங்கப்பாதையில் சிக்கிய லாரி. சாலையில் வாகனங்களுக்கான உயர கட்டுப்பாட்டை மறந்து போன ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஜொஹூர் லாபிஸ் ஜாலான் இப்ராஹிமில் லாரி ஒன்று சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டது. புகித் கேச்சவாவில் நேற்று மாலை 4:30 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 20 வயது ஓட்டுநர் அப்போது லாபிஸிலிருந்து ஸ்லாங்கூர் சென்று கொண்டிருந்தார். சம்பவ இடம் நெருங்கிய போது உயர வரம்பை அவர் கவனிக்கவில்லை. இதனால் 3 மீட்டர் உயர சுரங்கப்பாதையின் மேல் பகுதியை
லாரி மோதி அதன் தலைப்பகுதி பெரும் சேதமடைந்தது. எனினும் ஓட்டுநருக்கு காயம் ஏற்படவில்லை என செகாமட் போலீஸ் கூறியது. சாலை சமிக்ஞை குறியீடுகளை பின்பற்ற தவறியதன் பேரில் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். 2028 ஒலிம்பிக் போட்டிக்கு விமான டாக்சிகளை பயன்படுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் உத்தேசம். 2018 ஒலிம்பிக் போட்டிகளின் போது பார்வையாளர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வானில் பறந்து நகரத்தின் மோசமான போக்குவரத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியின் ஏற்பாட்டு குழுவான LA28 ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளின் போது விமான டாக்ஸி சேவையை வழங்க திட்டமிட்டுள்ளதே அதற்கு காரணம். ரசிகர்களை போட்டி நடைபெறும் அரங்குகளுக்கு அழைத்து சென்று வரும் வகையில் ஆர்ச்சர் அவியேஷன் நிறுவனத்துடன் இந்த ஒத்துழைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளின் போது பறக்கும் டாக்சிகளின் பயன்பாடு ஒரு நீண்டகால கனவாக இருந்து வருகின்றது. அது 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போதே அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு குறித்த நேரத்தில் ஐரோப்பாவின் விமான பாதுகாப்பு நிறுவனத்திடம் அனுமதி கிடைக்கவில்லை. ஒருவேளை 2028 ஒலிம்பிக் போட்டிகளுக்கு உரிய நேரத்தில் சான்றிதழ் கிடைத்தால் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு அந்த விமான டாக்சிகள் 10 முதல் 20 நிமிட பயணங்களை வழங்கும். பல பெரிய ஒலிம்பிக் அரங்குகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் இடைவெளியில் அவை பறக்கும்.